அனைவருக்கும் வணக்கம். இன்று மகளிர் தினம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஒருவரையும் பெற்ற ஒரு அன்னையும் தெய்வத்திற்கு சமம். அனைத்து தெய்வங்களுக்கும், அனைத்து தாய்களுக்கும், எனது சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் எனது மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு நாள் மட்டும் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களை பற்றி கவிதை எழுதுவதும், பெண்களை போற்றுவோம், பெண்களை தாயாய், சகோதரியாய், தோழியாய் பார்ப்போம், பெண்களை வணங்குவோம், மாதராராய் பிறந்திருக்க தவம் செய்ய வேண்டும் என்று பக்கமாய் வசனம் பேசுவதும், பெண்களுக்கு கவிதை எழுதுவதும் பெரிதல்ல. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் பெண்ணின் அருமையை தெரிந்து, பெண்மையின் மதிப்பை உணர்ந்து, பெண்மையை காப்பதற்கும், பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பதற்கும் ஒவ்வொரு ஆணும் கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்ணினம் சிறந்தது என்று ஒவ்வொரு ஆணும் உணர வேண்டும். பெண்கள் நம் நாட்டின் கண்கள், வீட்டின் தூண்கள் என்று ஒவ்வொரு ஆண் மனதிலும் பதிய வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் பெண்ணின் மதிப்பும் மரியாதையும் தெரிந்து, அனைத்து பெண்களிடமும் மதிப்பும் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஆண்களும். பெண்களின் மதிப்பு எங்கே இருக்கிறது என்றால், ஒவ்வொரு ஆணும் பெண்களுக்கு கொடுக்கும் வார்த்தைகளிலும், அவர்கள் பார்க்கும் பார்வைகளிலும், பெண்களிடம் பேசும் கண்ணியத்திலுமே இருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணின் பெருமையையும் தாய்மையையும் உணர்ந்து ஒவ்வொரு ஆணும் பெண்ணிற்கு உரியான அங்கீகாரமும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து பழக வேண்டும். ஒரு நாள் மட்டும் இன்று மகளிர் தினத்தன்று பெண்மையை போற்றுவதும், வணங்குவதும், பெண்ணின்கான பெருமையும் சேர்ப்பதும் பேசுவதும் உண்மை அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்மையையும், நிம்மதியையும், அமைதியையும், ஒரு பெண்ணிற்கு சந்தோஷம் கொடுக்கும் வகையில் ஒரு ஆணும் நடந்து கொள்வதே சிறந்தது. இதை புரிந்து நடந்தால் நல்லது. எப்பொழுதும் சரி, பெண்கள் தெய்வத்தின் அம்சம், பெண்கள் தேவதையின் வம்சம். பெண்களின் மதிப்பு போற்றப்பட வேண்டும், பெண்களின் அங்கீகாரம் அதிகரிக்க வேண்டும். பெண்களுக்கு சுதந்திரம் என்பது பேச்சிலும், அவர்கள் செய்யும் செயலிலும் என்றும் ஆண்கள் உறுதுணையாக இருந்து பெண்களை வழிநடத்த வேண்டும். பெண்களுக்கு உரிதான பாதுகாப்பை ஆண்கள் தர வேண்டும். அப்பொழுதுதான் பெண்கள் பிறந்ததற்கான பலனையும், பெண்ணினுக்கான பெருமையையும், பெண்ணிற்கு தேவையான பாதுகாப்பையும் உணருவார்கள். இன்றும் சொல்கிறேன், பெண்ணாய் பிறந்தது மாதவம் செய்திட வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் தனது பிறப்பை நினைத்து பெருமைப்பட வேண்டும். பெண்மினத்தையும் பெண்மையையும் பாதுகாக்க ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு நாளும் போராட வேண்டும். எப்பொழுதும் பெண்ணின் சுய கட்டுப்பாட்டுடனும், சுய கௌரவத்துடனும், பெண்மையின் கற்பையும் காப்பாற்றி, தனது கௌரவத்தை நிலைநாட்டி, என்றும் பெண்மையின் அருமையை தெரிந்து நடப்பது நலம். நன்றி, வணக்கம்.